அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் இந்த மாடல் பஃப் ஸ்லீவ் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பஃப் ஸ்லீவுக்கு நான் பார்டர் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்டரை கட் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் நம்ம ஸ்லீவ் எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டில் பார்டரு போக மீதி இருக்கிற லென்த்தை வந்து நான் ஃபேப்ரிக்கோட மெயின் கிளாத்தில் நான் 4 இன்ச்சஸ் மடிப்பு பகுதியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் எவ்வளவோ அந்த ஸ்லீவ் எப்போவும் நம்ம வரைவோம்ல அந்த பேட்டர்னை நான் மார்க் பண்ணியிருக்கேன். மடிப்பு பகுதியில் நம்ம துணியை 2ஆக மடிப்போம்ல அந்த மடிப்பு பகுதியில் 4 இன்ச்சும் இந்த 4 இன்ச்சுக்கு அப்புறமா உங்கள் ஸ்லீவ் எப்படி நீங்கள் எப்பயுமே மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஹைட் இருக்குல்ல அதை விட மேலே அந்த பஃப்புக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதையும் நான் ஸ்லீவோடு ஜாயின் பண்ணி அந்த 1.5 இன்ச்சு அப்படியே ஸ்லீவோடு சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான அளவு இருக்குல்ல அதுக்கு நேராக ஒரு நாச்சஸும் இப்போ நம்ம பஃப்புக்காக 4 இன்ச்சஸ் விட்டு இருக்கோம்ல அதுக்கு நேராகவும் மேலே கீழே 2 இடத்துலையும் நம்ம வீ கட் போட்டுக்கணும். சென்டரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல அதுக்கு நேராக வீ கட்டு, அப்புறம் நம்ம ஹார்ம்ஹோல் கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல சீம் அலவன்ஸ் விட்டு அதுக்கு நேராக ஒரு வீ கட்டு, எல்லா இடத்துலையும் நம்ம வீ கட் போட்டு நம்ம எடுத்துக்கணும். கீழே பார்டர் அட்டாச் பண்ண பார்டரு லைனிங்கு கீழே நம்ம கரெக்டான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பார்டரும் லைனிங்கும் கரெக்டான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்டர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பார்டரை எடுத்துக்கணும். பார்டரையும் லைனிங்கையும் இப்போ நம்ம ஒன்றா அட்டாச் பண்ண போகிறோம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு பார்டரையும் லைனிங்கையும் சேர்க்குற மாதிரி கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ரெண்டு ஸ்லீவுக்கான பார்டருமே நம்ம லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். அட்டாச் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சஸ் போடணும். 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போது அட்டாச் பண்ண லைனிங்கை நம்ம திருப்பி நம்ம படிமான தையல் போடணும். லைனிங் மேலே படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டுட்டு லைனிங் போக மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை பார்டரோட எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பார்டரை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பஃப் ஸ்லீவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்லீவ் எடுத்துகிட்டு வீ கட் போட்டதால 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அங்கேருந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். நம்ம 2ஆக மடித்து 4 இன்ச்சஸ்க்கு வீ கட் போட்டு இருப்போம். நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது 2 பிளேஸில் இருக்கும். நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லீவோட கீழ் சைடில் பார்டர் அட்டாச் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு வீ கட் டு வீ கட் வரைக்கும் 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். கீழே ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம மேலேயும் வீ கட் போட்டு இருக்கோம் ஸ்லீவோட மேல் பகுதியில். அங்கேயும் அதேமாதிரி வீ கட்லேருந்து வீ கட் வரைக்கும் நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த சென்ட்ரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம சென்ட்ரு வீ கட் இருக்குல்ல அது நம்மளுக்கு தெரியணும். அங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சுட்டு பார்டர் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட நம்ம இந்த ஸ்லீவை அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி அட்டாச் பண்ணுறதுனா பார்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பார்டரு ஸ்லீவும் ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி அட்டாச் பண்ணோம் தெரியுமா அது மாதிரி தான் நம்ம இதையும் தைக்க போகிறோம். பார்டரு லைனிங் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிவிட்டு லைனிங்கு அதுக்கு மேலே ஸ்லீவு அதுக்கு மேலே பார்டரு மூணுத்தையும் இப்போ எப்படின்னா லைனிங்கும் பார்டரும் அட்டாச் பண்ணலாம். அதுக்கு நடுவில் ஸ்லீவ் வர மாதிரி வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போடணும். இது ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்டரும் ஸ்லீவும் ரைட் சைடு ராங் சைடு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்குள்ளே வச்சு பார்டருக்குள்ளார ஸ்லீவ் வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஸ்லீவை திருப்பணும். திருப்பினீங்கன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணாலும் அந்த சீமே வெளியே தெரியாது. ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சோம்ல பஃப்புக்காக அதெல்லாம் ஸ்டிச்சஸ் கிட்ட வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு
பார்டருக்கு உள்ளார அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுருந்தோமா அந்த ஃப்ளீட்ஸை நேராக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃப்ளீட்ஸை நேராக்கி அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போட்டு முடிக்கணும். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஸ்லீவை நல்ல பக்கத்துக்கு திருப்பிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம்ல அந்த இடத்துல நம்ம கீறி விட்டுக்கணும். கீறி விட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம படிமான தையல் போடணும். ஸ்டிச் பண்ண இடத்துல படிமான தையல் போட்டுட்டு இப்போ நம்ம பார்டரை அட்டாச் பண்ணோம்ல லைனிங்கும் பார்டரும் ஒன்றா அந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு ஒரு ஓர தையல் போட்டுட்டு லைனிங்கும் பார்டரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஓர தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கோ இல்லை 1/2 இன்ச்சுக்கோ ஸ்டிச்சஸ் போடணும். Thanks for watching this video. Thank you friends.